எல்லா முஸ்லீம்கள் தொடர்புலாம் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, டிவிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இன்னொன்று, நம்ம இஸ்லாமில் வந்து பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா, இந்த சரக்கு விற்கிறவங்களையும் கஞ்சா விற்கிறவங்களையும் அவங்களை ஆதரிக்கணுன்றது எங்களுக்கு அவசியமே கிடையாது. அது ஹராம். அப்படி இருக்கும் பட்சத்தில் திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறவங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கிறது எனக்கு தெரியல. நம்ம இதை கல்பில் வச்சுக்கணும். அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம். இவர் வந்து செய்ய மாட்டாரு. அவங்க குடும்பத்தை விஷயத்தை வச்சு இவங்க கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அப்போ அவங்க குடும்பத்து விஷயத்துல நம்ம கம்பேர் பண்ணோம்னாக்கா அது நல்லா இருக்காது. அது ரொம்ப அசிங்கமா போயிடும். அது தேவை கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, மக்களுக்கு என்ன செய்ய. கஞ்சா விற்பது ஹராம், போதைப் பொருள் பயன்படுத்துவது ஹராம். அது எல்லாம் தெரிந்த நமக்கு இதை மட்டும் ஏன் தெரியாமல் விட்டுவிட்டார்கள்? திரைப்படங்களில் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்கிறது, கற்பழிப்பு சீன்கள், கொலை, கொள்ளை, இது எல்லாம் ஹலாலா? இஸ்லாம் சொல்றது என்ன? தவறு செய்யாது. அது மட்டுமல்ல, தவறை பார்க்கக்கூடாது, அதை ரசிக்கக்கூடாது, அதை பரப்பக்கூடாது. அப்படி இருக்கும்போது ஒரு நடிகன் திரையில் ஹீரோவாக வந்து அதே தவறுகளை செய்து அதை மாசுன்னு காட்டினா அதை பார்த்து வளர்ற இளைஞர்கள் எதை கற்றுக்கொள்வாங்க? இன்று திரையுலகில் இருந்து அரசியலுக்கு வந்த விஜய் டிவிக்கேன்னு கட்சி ஆரம்பித்து மக்களை மாற்றணும், சமுதாயத்தை சரி செய்யணும்னு சொல்கிறாரு. ஆனால் அவரிடம் ஒரே ஒரு கேள்வி. திரைப்படங்களில் தவறான விஷயங்களை சாதாரணமாக காட்டி, அதாவது இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாகவும் காட்டிவிட்டு பின்னாடி அரசியல் வந்து நீதி பேசினா அது சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன தெரியுமா? ஒரு தவறை பார்த்தால் அதை கையை கொண்டு தடுத்து விடுங்கள். முடியவில்லை என்றால் நாவால் தடுங்கள். அதுவும் முடியவில்லை என்றால் மனதால் வெறுத்து ஒதுங்குங்கள். இதுதான் உண்மையான ஈமான். நம்ம குழந்தைகள், நம்ம சமுதாயம் திரைப்படங்களால் உருவாகணுமா, அல்லாஹ்வின் வழியில் உருவாகணுமா? ஹராம் என்றால் அது முழுவதும் ஹராம் தான், பகுதி பகுதியாக இல்லை. போதைப் பொருள் மட்டும் ஹராம் இல்லை, பாவத்தை அழகாக காட்டும் காட்சிகளும் ஹராம் தான். பார்க்காதீங்க, பரப்பாதீங்க, எதிர்க்க ஆரம்பிங்க. அதுதான் உண்மையான மாற்றம். மாற்றம் எப்படி வேண்டாலும் வரலாம் என்று இருந்துவிடக்கூடாது. மாற்றம் நம் இஸ்லாமிய மக்களுக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நபி வழியில் நாம் அதை கடைபிடிக்க வேண்டும்.